நம்மளுடைய டாப் 10 ஆல் இண்டியா ரேங்க் வச்சிருக்கக்கூடிய நீட் ஆஸ்பிரன்ஸ் அல்லது நீட் அச்சீவர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜியை மார்க் டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அந்த மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கேதர் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் டெக்னிக்கை இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ திஸ் வீடியோ வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை எப்போ ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து என்ன மாதிரியான கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் பண்ணணும், என்ன மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்தணுன்ற வரைக்கும் தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. So நான் Tony Wilfred, biology educator at Xylem Learning. So for the past 3 years I am coaching and mentoring NEET aspirants. So என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நானும் இருக்கிறேன், ரைட்? ஸோ அப்போ இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம Xylem Learningல இருந்து நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்ட் வீடியோ இருக்குது, ஏஐ ஃபீச்சரு, இன்ஃபினைட் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், அதாவது கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, வீக்லி கொஷின் டிஸ்கஷன், அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸ், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், ஜிஏபி எக்ஸாம். இந்த ஜிஏபி எக்ஸாம் வந்து காம்படிட்டிவ் ரேங்க் தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போது இதே கோர்ஸ் ஆஃப்லைனில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் நடக்குது. அங்கே ப்ரைஸு 19,574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கோர்ஸு, டேபு ப்ளஸ் மெட்டீரியல்ஸோட கிடைக்கும். டேபில் ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. கால் திஸ் நம்பர் 8129000700. நீங்கள் யாராச்சும் ஆஃப்லைனில் இருக்கிற இந்த கிளாஸை ஒரு 7 டேஸ்க்கு டெமோ பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. டிசம்பர் 26 நம்ம 3 சென்டர்லையும் 7 டேஸ் ஃப்ரீ கிளாஸ் போகுது. 11th 12th ரிப்பீட்டர் எல்லாருக்கும் இருக்குது. ஸ்பெஷலாக இந்த எக்ஸ்பிஎல்கான அந்த ஆஃப்லைன் ப்ரோக்ராம் ஒரு 7 டேஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அப்போது இந்த இமேஜில் இருக்கிற எல்லாரும் நம்ம Xylem மூலமாக படித்த, தமிழ்நாட்டில் இருந்து அச்சீவ் பண்ண டாக்டர்ஸ் இவங்க எல்லாரும் இப்போது எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. நிறைய பேர் 12th முடிச்சுட்டு அந்த கடைசி அந்த பப்ளிக் முடிச்சு 40 நாளில் கிராஷ் கோர்ஸ் சேர ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸோடைய ஃபீஸு 10,000 தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, ரெகுலரான ப்ராப்பரான டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. கால் திஸ் நம்பர் 8129000700. ஸோ தீஸ் ஆர் த டாக்டர்ஸ் we have created, right? So let's get into the session. ஸோ முக்கியமான விஷயம், உங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறது முக்கியம். ஸோ இப்போது உங்கள் மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற அந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். டெஸ்ட்டுக்கு 1 வாரம் முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பித்தாதான் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் Xylem மாதிரியான ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸில் அவங்களுடைய டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக போர்ஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ அது மூலமாக நீங்களும் உங்களுடைய போர்ஷன்ஸை அப்படியே முடிச்சுக்கிட்டே வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சிலபஸை ஆன் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு வேளை டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினையாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸு, மாடியூலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, எக்ஸாம்பிள் கொஷின்ஸு அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, ரிவிஷன். அப்போது நீங்கள் ரிவிஷன் நோட்ஸு, மைண்ட் மேப்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்போது எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், எது செகண்ட் தேர்டுன்னு சொல்கிறேன். எந்த சப்ஜெக்டில் இந்த மெமரைசேஷன் கம்மியாகவும் லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்விங் நியூமெரிக்கல்ஸ் அதிகமாக இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா அதை ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரெண்டும். ஸோ தென் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஃபைனலாக பயாலஜி. பிகாஸ் மெமரைஸ் பண்ணுற மாதிரியான சப்ஜெக்ட்ஸை லேட்டராக, அதாவது எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மனசில் ஜாஸ்தியாக உங்களுக்கு நிற்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி படித்ததுனால, ரைட்? ஒரு வேளை டைம் இல்லைனா சில நேரம் நிறைய பேர் எக்ஸாமுக்கு காலையில் கூட படிப்பாங்க. அது டைம் இல்லாத பட்சத்துக்கு, ரைட், ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ரிவிஷனை முடிச்சிருக்கணும். சரிங்களா? சி, மார்க் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற மார்க்லாம் முக்கியம் இல்லை, ஃபைனல் மார்க் தான் முக்கியம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாச்சுன்னா டிமோட்டிவேட் ஆகி துவண்டு போயிடவும் கூடாது. ஸ்கூல்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் 1 2 3 4ன்னு வைப்பாங்க. அந்த மார்க் டெஸ்ட் ஒவ்வொன்றும் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கிளைம் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஒவ்வொரு டெஸ்ட்டு முடித்து அடுத்த டெஸ்ட்டு வரும்போது எப்படி என் மார்க்கை நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம்,
ஒரு டெஸ்ட்லேருந்து அடுத்த டெஸ்ட்டில் எப்படி ஒரு 10 மார்க் ஏற்றலாம், 20 மார்க் ஏற்றலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிவைஸ் பண்ணும்போது ஷார்ட் நோட்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, மைண்ட் மேப்பு, அப்புறம் குயிக் ரிவிஷன் கைடுன்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்துறது தான் ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். அதுதான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணால் ரிவிஷனை ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும்னு பார்க்கணும். சரிங்களா? ஒரு 15-20 மினிட்ஸில் ஒரு சாப்டர் முடிக்கிற அளவுக்கு ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரொம்ப நேரம் ஹவர்ஸ் எடுக்குதுன்னா அப்போது ஃபஸ்ட்டு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது நிறைய ஹவர்ஸ் எடுக்கும். அடுத்த வாட்டி எப்படி ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிங்க. அதான் நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸாம் டே மாக் டெஸ்ட் நடக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பயாலஜி சால்வ் பண்ணு, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ்னு. அது டாப்பர்ஸு பண்ணுறது அப்படியே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு நாள் ஃபிசிக்ஸு, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி சால்வ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் அப்போது டைம் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ரைட்? உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? பொதுவாக டாப்பர்ஸு ஃபஸ்ட்டு பயோ பண்ணிட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சரியா? இப்போ எக்ஸாம் ஓவர், அதை எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய வெற்றியே இருக்குது. ரைட்? ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளார எப்படியாவது அதை அனலைஸ் பண்ணி தீர்த்தரணும். டீட்டெயில்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும். சேம் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது அடுத்த எக்ஸாமில். அதுக்காக தான் அனலைஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? நீட்டில் அக்யூரசி முக்கியம் ஸ்கோரை விட. ஸோ அப்போ அக்யூரசி தேவை அப்படின்னா பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் விஷயம். என்ன பண்ணுங்கள், கொஷினை கேட்டகரைஸ் பண்ணுங்கள். அப்போது கரெக்டு கான்ஃபிடென்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்லுவேன், கரெக்டு ஆனால் கெஸ்ஸில் கரெக்ட் பண்ணியிருப்பீங்களே அந்த கொஷின்லாம் என்ன, அப்போ அதுக்கான கான்செப்ட் என்னென்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு சில கொஷினை தப்பு பண்ணியிருப்பீங்க, கான்செப்ட் தெரியாமையோ இல்லை சில்லி மிஸ்டேக்னாலேயோ. அதையும் நோட் பண்ணி அதோடைய கான்செப்டை பார்த்துட்டு ஒரு வாட்டி அதையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அட்டம் பண்ணாத கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்து வீக் ஏரியா எங்கன்னு கண்டுபிடிங்க. சப்ஜெக்ட் வைஸாக எந்த இடத்துல லாஸ் ஆகுது, லேக் ஆகுதுன்னு பாருங்கள். ரைட்? ஸோ இப்போது எந்த சாப்டரில் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க தப்புகளை, எரரை அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சாப்டருக்கு நிறைய டைம் கொடுங்க. ரைட்? ஸோ இப்போ டைம் கன்சியூமிங் செக்ஷன் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? அப்போது அக்யூரசி ரொம்ப முக்கியம்ப்பா. 85% கீழே அக்யூரசி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க. நீட் எக்ஸாமில் அக்யூரசி தான் முக்கியம். கரெக்டாக போட்டால் 4 மார்க்கு, தப்பாக போட்டால் -1. இது பெரிய பிரச்சனை. கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயாலஜியில் 90% இருக்கணும் உங்கள் அக்யூரசி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பிளைண்டாக ஏதோ நியூமரிக்கல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. கொஷினை 2-3 வாட்டி வாசிச்சு என்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலாக்கு என்ன நியூமரிக்கல்னு போடுங்க. சரியா? நோட் புக் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். எரர் நோட் புக்கு எல்லா டாப்பர்ஸும் பண்ணுற விஷயம் தான். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் பண்ணுகிற தப்புகளை எழுதி வைக்கணும். அதுக்கான கரெக்ட் ஆன்சரை, கரெக்ட் கான்செப்ட் எழுதணும். ரைட்? அல்லது இந்த பேஜில், இந்த புக்கில், இந்த இடத்துல இருக்குதுன்னு எழுதி வைக்கலாம். ஏன் தப்பு பண்ணீங்க, அந்த தப்பு பண்ணும்போது என்ன மனநிலையில் இருந்தீங்க, என்ன யோசிச்சிங்கன்றதை எழுதணும். எப்படி இந்த தப்பை அடுத்த வாட்டி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் எழுதணும். சரியா? ஸோ இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? 60 to 65 பயோக்கு, 45 to 50 கெமிஸ்ட்ரிக்கு, 65 to 70 ஃபிசிக்ஸ்க்கு. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஒரு கடைசி 5-10 நிமிஷம் எல்லா கொஷினுக்கும் ஓஎம்ஆரில் ஆன்சர் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். சரியா? மாக் டெஸ்ட் எழுதுறீங்க, ஸ்கோர் ஸ்டக் ஆகுதா, கொஞ்சம் என்சிஆர்டி பயாலஜியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த நோட் புக்கை ரெகுலராக, எரர் நோட் புக்கை ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் ஏறும். சரியா? மாக் டெஸ்ட் அப்படிங்கிறது பயிற்சி கிரவுண்டுன்னு சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இடம். அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயோ மார்க் கம்மியாயிருச்சு, தோண்டு போகிறது. மார்க் ஏறிச்சுன்னா நாங்கள் யாரும் இல்லை, பெரிய ஆள் இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா, யானைக்கும் அடிசா இருக்கும். என் பேட்சில் டாப்பராக இருந்த ஒரு பொண்ணு 10th ரேங்க் வந்துட்டாங்க நீட் எக்ஸாமில். 10th ரேங்க் வாங்கின பையன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டான் நீட் எக்ஸாமில். புரியுதா? எனிதிங் கேன் ஹேப்பன். கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். ரைட்? ஒவ்வொரு தப்பு மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பும் நீட் எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய தப்புலேருந்து ஒவ்வொரு தப்பாக மைனஸ் ஆகுது. அதாவது மார்க் டெஸ்ட்டில் பண்ண தப்பை நீங்கள் நீட் எக்ஸாமில் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான். சரியா? ஸோ இதை பண்ணுங்கள். டெஃபினட்டாக மார்க் டெஸ்ட் ஏறும். நான் சொன்ன மாதிரி நம்ம XPL சேருங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் சேரலாம். ஸோ 7 டே ஃப்ரீ கிளாஸ் போகுது. நம்மளுடைய 3 ஹைப்ரிட் சென்டர்ஸு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே இப்போ 11th 12th ரிப்பீட்டர்ஸ் எல்லாரும் வரலாம். ரைட்? ஸ்பெஷலாக XPLக்கான அந்த ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இங்கே போயிட்டு இருக்குது. சரியா? ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. 12th அந்த பப்ளிக் முடிச்சுட்டு ஒரு 35-40 நாளில் தான் நான் படிப்பேன்னு நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கும் நாங்கள் ஆஃப்லைனில் கோர்ஸ் வச்சுருக்கோம். 10,000 இஸ் த ப்ரைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸு ரெகுலராக கிளாஸ் எடுத்து டவுட் சால்விங் பண்ணி டெஸ்ட் கொடுத்து உங்களை நீட் எக்ஸாமுக்கு தயார்படுத்திடுவோம். யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா 8129000700 நம்பர் கால் பண்ணி என்ன டவுட்னாலும் யூ கேன் ஆஸ்க் தம். சரியா? அட்மிஷன் போட்டுக்கோங்க. தீஸ் ஆர் த டாக்டர்ஸ் தட் வி ஹவ் கிரியேட்டட் ஃப்ரம் அவர் Xylem தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
ரைட். I'll see you in the next video. Until then, keep learning, keep growing. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ரைட். Thank you.